வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு ஒரு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய அப்டேட்டு சொல்லப்போனால் ரொம்ப பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெர் இஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கோட டேட் எக்ஸ்டென்ஷன் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதில் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன். பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். இருந்தாலும் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எம்பிபிஎஸ் பிடிஎஸை தேடிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அப்பப்போ அப்டேட் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. இதில் ஒரே லைனில் 5வது முறையாக முதல் ரவுண்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, பலமுறை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, செகண்ட் ரவுண்ட்ல பலமுறை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, இப்போ தேர்ட் ரவுண்ட் மாப்பப் ரவுண்ட்ல மிகப்பெரிய எக்ஸ்டென்ஷன். அப்போ அது 5th டைம் 5வது முறையாக எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. ஸ்டில் சாய்ஸ் ஃபில்லிங் அவைலபிள் அப்படின்றத மறந்துடாதீங்க. இப்போ எகைன் என்னன்னா மிகப்பெரிய வாய்ப்பு, முக்கியமான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்கிறேன். எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது நாட் ஓன்லி எம்சிசி, இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்டெண்டட் டு பி ஃபர்தர். எம்சிசியோட டைரக்ஷனை பொறுத்து தான் தமிழ்நாடா இருக்கட்டும் பாண்டிச்சேரியா இருக்கட்டும் பர்ஃபெக்டா அந்த டேட் அண்ட் டைமை ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த மாற்று கருத்து இருக்காது, எந்த ஒரு பேனிக்கும் பெருசா தேவையில்லை. ரொம்ப கவனமாக இந்த கவுன்சிலிங் நம்ம ஹேண்டில் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல ரிசிக்னேஷன், ஸோ கடைசியா ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு டைம். ஓகே, கடைசியா ஒரு வாய்ப்பு. ஓகே, டீம்டு யூனிவர்சிட்டியில ஆல்ரெடி ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள், எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜும் ஓப்பன் பண்ணியாச்சு. சிமிலர்லி 1 or 2 காலேஜஸ் மட்டும் தான் வெயிட்டிங். ஆல்ரெடி ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள், நல்ல மார்க்ல இருக்கிறீங்க, ஒரு காலேஜ்ல இருக்கிறீங்க, ஒரு கேட்டகரியில இருக்கிறீங்க. பட் இஃப் யூ வாண்ட் ரிசிக்னேஷன் அட் எனி காஸ்ட், என்ன பர்பஸ்ல நீங்க அந்த கல்லூரியை விட்டு வெளியில வர வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, உங்களுடைய 5 வருஷ படிப்போடைய மொத்த செலவினால ஏதாவது தவறு இருக்கு, ஒரு எமோஷனலா நான் சீட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் ஜாயின் பண்ணிட்டேன், சுத்தி இருக்கவங்க பதில் பேச முடியல, அதனால ஜாயின் பண்ணேன்னு சொல்லி அவனுன்றதுல போய் ஜாயின் பண்ணி பார்த்தேன், முடிச்சிட்டேன். அடுத்தது பேங்க் லோன்ல எனக்கு தரேன்னு சொன்னாங்க, அதனால வெயிட் பண்றேன். பேங்க் லோன் தருவாங்க கண்டிப்பா, எல்லாமே பாசிட்டிவா மட்டும் இருக்கு. பட் நெகட்டிவா இதையும் நான் யோசிக்கல. பட் உண்மையாலுமே பாக்கெட்ல இருக்கிற அடுத்து பாசிட்டிவா யோசிங்க. பட் பணம் இருக்கானும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஸோ மணி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட், நாட் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். பட் முக்கியமா டீம்டு யூனிவர்சிட்டியில இருக்கிற மாணவர்கள் மட்டும். சரிங்களா? ஸோ அவங்க ரிசிக்னேஷன் ஆல்ரெடி ரிசைன் பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும். ஆல்ரெடி பழைய வீடியோல சொல்லியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். அதனால ரைட். சரி, இப்போ ரிசிக்னேஷன் அப்படின்னு போயிட்டாலே ஸோ வி ஹேவ் அனதர் சீட்ஸ் வேக்கண்ட், அனதர் சீட் மேட்ரிக்ஸ், விர்ச்சுவல் வேக்கன்சி எல்லாமே ஸ்லைட்லி இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகலாம் பேஸ்ட் ஆன் நாளைக்கு இந்த ஃபுல் டே இருக்கு இல்லையா, அதுல அலாட் ஆகிற கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும். எகெயின் சாய்ஸ் ஃபில்லிங் என்பிஓ அவங்க திரும்ப எகெயின் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அடிஷனல் சீட் வருது. சாய்ஸ் ஃபில்லிங் எகெயின் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்றது என்னைக்கு வரை எக்ஸ்டெண்ட் பண்றோம், 13ஆம் தேதி, அதாவது மண்டே நைட்டு 12 மணி வரைக்கும். மண்டே நைட்டு 12 மணினா ஈவினிங் ஒரு 4 to 5 o'clock போல சாய்ஸ் லாக்கிங் அப்ளை பண்ணுவாங்க. இந்த 2 நாட்கள்ல, சரிங்களா, இந்த 2 நாட்கள்ல நிறைய கல்லூரிகளோ சீட்ஸோ வருமானம் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம். முக்கியமாக இந்த எம்சிசி என்ன புரோட்டோகால்ல எதுக்காக சரி போல தள்ளி போடுறாங்க, ஏதாவது ஒன்று தெரியணும் இல்லையா? நமக்கு பழகிடுச்சுங்க. என்னங்க போன திங்கக்கிழமை சொன்னாங்க, இந்த கிழமை வந்துருச்சு, இது வரைக்கும் ஒன்றும் மூமெண்ட் ஆகலை. இருந்தாலும் நான் ஒரு அட்வைஸ் பண்ணுவேன்னா, ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, கவனமா இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் நமக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் புதிதாக இல்லை, பழகிடுச்சு. ரைட். எகெயின் இந்த ஃபாலோவிங் ரீசன்னால கண்டிப்பாக எங்களுக்கு தெரிந்தாலும் அந்த விஷயத்த நான் சொல்ல வேண்டியது, நிறைய இந்த ஸ்டில் என்ஆர்ஐ எலிஜிபிள் மாணவர்கள் லிஸ்ட்டை கொடுக்காம இருக்கிறது டியூ டு த பல்க் வால்யூம் ஆஃப் என்ஆர்ஐ மாணவர்கள். ஏன்னா நிறைய ஸ்டேட்ல என்ஆர்ஐ மாணவர்கள் எலிஜிபிலிட்டி இருந்தும் அப்ளிகேஷனே போடல. இப்போ லோயர் மார்க் இருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் மாணவர்கள் லோயர் 200 மார்க் கீழே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் சீட் வேணும், பட் சீட் இல்லை. பட் என்ஆர்ஐல போனதான் சீட் வேணும். பட் வேற எங்கேயும் அப்ளை பண்ண முடியுமா? அஸ் பர் த கவர்மெண்ட் நாம்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ஆர்ஐ சீட் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ண விட்டிங்கன்னா போதும், சாலிடா ஒரு 3000 அப்ளிகேஷன் 4000 அப்ளிகேஷன் வரும் என்ஆர்ஐக்கு மட்டுமே. அவ்வளவு மாணவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட எண்ணங்களும் ஓட்டங்களும் இல்லை. எங்கிட்ட இருக்கிற ஒரு 200-300 மாணவர் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என்ஆர்ஐக்கு தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். என்ஆர்ஐ டாக்குமெண்ட் தான் போட்டிருக்கிறோம். அவங்க ரியல் என்ஆர்ஐ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கோம், அவங்கள வெரிஃபை பண்ணணும்ல. ஸோ அதற்கான இந்த பிரீத்திங் டைம், பட் டியூ டு த நம்பர் ஆஃப் ஃபேக்கல்டிஸ், நம்பர் ஆஃப் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் பொறுத்து எம்சிசி மைட் பி டிலேட். அதர் தென் தி என்எம்சியோட டிலே, அதர் தென் காலேஜ் சைட்லேருந்து எகெயின் எங்களுக்கு இந்த ரவுண்ட்லேயே சீட் வேணும் அப்படின்றதுக்கான ஸோ நியூ சீட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. என்ஆர்ஐ மாணவர்கள் அப்புறம் பல்வேறு காரணங்களுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபர்தரா போயிட்டே இருக்கு. மேபி எது வரைக்கும் போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம்.
போகிறத பற்றி நீங்கள் பேனிக் ஆக தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அடுத்தடுத்து நிறைய தகவலுக்கு எதிர்பார்க்குறோம். ப்ரிஃபரபிளி நாளைக்கு நைட்டு என்ஆர்ஐ லிஸ்ட் எதிர்பார்க்குறோம். எதர் ஆர் மண்டே தான். சரிங்களா? we are wait and update. ஸோ முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியது எக்ஸ்டென்ஷன். இந்த ஷெடியூல் வில் பி எக்ஸ்டெண்டட். நம்ம எவ்வளோ நாள் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் திரும்ப கடைசி நிமிஷத்தில் எதுவும் படக்கிறத கடைசி நிமிஷ பதற்றத்தையும் தயவு செஞ்சு விட்டுருங்க. சரிங்களா? ஜஸ்ட் யூ கேன் ஸ்டில் ஐடில், கேன் வெயிட் அண்ட் அப்டேட் எகைன். இது வரைக்கும் நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் பார்ட்டிசிபேட்டே பண்ணலங்க. சும்மா ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிறேன். பட் இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிக்கு மாறலாம்னு நினைக்கிறேன். நியூ ரெஜிஸ்ட்ரேஷனு இல்லை நான் ரீசெட் பண்ணிக்கணும், நான் டீம்டுக்கு மாறிக்கணும், இந்த மாதிரி இருக்கிற நீட் இருக்கவங்க சொல்லுங்க. நம்ம வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ நிறைய அப்டேட், முதல் அப்டேட் நம்மளோட தான் என்ஆர்ஐ லிஸ்ட் வந்த பிறகு கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும், இது சென்டாக் பதிச்சல் என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அடுத்தடுத்த வீடியோக்கு கொடுக்க போகிறோம். ஸ்டில் நல்ல மார்க் இருந்தீங்கன்னா எங்கேயாவது படிக்கிறதுக்கோ இல்லை லோயர் பீஸில் படிக்கிறதுக்கோ முயற்சி பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. எப்படியாவது சக்ஸஸ் வாங்கி எம்பிபிஎஸ் படிச்சிடுங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.